ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு முறை பெதஸ்தா குளத்தண்டையிலே அவர் கடந்து போனார். அங்கே அந்த குளத்தண்டையில ஏராளமான வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருப்பார்கள். காரணம் என்னவென்றால், அவ்வப்போது ஒரு தேவதூதன் அந்த குளத்தை வந்து கலக்குவார். அந்த குளத்தை கலக்குகிற வேலையிலே யார் முதலாவது அந்த குளத்துல இறங்குகிறானோ அவன் பூரண சுகம் அடைவார். அப்படியாய் எப்பொழுதாவது வருகிற தேவதூதனுக்காய் அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே காத்து கிடந்தார். அதிலே ஒருவன் 38 வருடமாய் வியாதியோடு கூட அந்த குளத்தின் அருகிலே படுத்து கிடக்கிறார். அந்த மனிதனிடத்தில் இயேசு கடந்து போனார். அவனிடத்தில் சென்ற இயேசு கிறிஸ்து, நீ சுஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை வினவினார். அவனும் பதிலுக்கு, ஆண்டவரே, நான் இந்த குளத்திற்கு கடந்து போவதற்குள் யாரோ ஒருவர் முதலில் இறங்கி விடுகிறார்கள், என்னால் சுகம் பெறவே முடியவில்லை என்பதாய் தன்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை, விருப்பத்தை அவன் வெளிப்படுத்தினான். உடனே இயேசு அவனை சுகப்படுத்தும்படி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லி அவனை அங்கே சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி வேதம் அந்த அற்புதத்தை குறிப்பிடுகிறது. அந்த மனிதனுடைய வாழ்வில் இப்படியாய் ஒரு அற்புதம் நடந்தது. பின்பதாய் அவனை ஆலயத்திலே கண்ட இயேசு கிறிஸ்து, நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனிடத்தில் சொன்னார். ஒருவேளை அவனை சுஸ்தமாக்கும் போது இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தின் காரியங்களை அவர் வெளிப்படுத்தாவிட்டாலும் அவனிடத்தில் மீண்டும் அவர் சொன்னதன் மூலம் வெளிப்படுகிற ஒரு காரியம், அவனுடைய அந்த 38 வருட வியாதிக்கு ஏதோ ஒரு பாவம் காரணமாக இருந்திருக்க கூடும். அல்லது மீண்டும் அவன் வாழ்விலே ஒரு அதிகப்படியான வியாதி வருகிறதற்கு செய்ய இருக்கிற பாவம் காரணமாய் அமைந்துவிட வாய்ப்பு உண்டு. எனவேதான் இயேசு கிறிஸ்து அவனை எச்சரித்தார், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானதொன்றும் உன் வாழ்விலே வந்து விடாதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை எச்சரித்தார். இந்த நாளிலும் கூட அநேக மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி போல ஒரு நெருக்கமான சூழல் வருவது உண்டு. அநேக போராட்டங்களோடு, அநேக பாரமான காரியங்களோடு, நெருக்கங்களோடு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாரம் என்னை தொடர்ந்து அழுத்தி கொண்டு இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது? அல்லது இந்த மனிதனை போல தீராத வியாதி ஏன் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி அதன் காரணத்தை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். இந்த மனிதனை போல இயேசு அதைத்தான் சொன்னார், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யார். இப்பொழுது உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இப்பொழுது உனக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கிறது, உன் சரீரத்தில் ஆரோக்கியம் வந்திருக்கிறது. ஆனால் அதை கெடுத்துக் கொள்ளும்படி, அதை இழந்து போகும்படி இனி பாவம் செய்யாதே என்று இயேசு கிறிஸ்து எச்சரித்தார். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 உள்ள வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த வேத பகுதி அங்கே திட்டமும் தெளிவுமாய் காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இன்னும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் பாவம் நமக்குள் இல்லை என்று சொல்லுவோமானால் அவரை நாம் பொய்யராக்குகிறவராய் இருக்கிறோம் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. நான் பாவத்தை அறிந்து பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது
அந்த பாவம் நிச்சயமாகவே மன்னிக்கப்படுகிறது. அதைத்தான் இந்த வேத பகுதி திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை இந்த பாவத்தின் சாபத்தின் நிமித்தம் கஷ்டத்தோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்கிற பொழுது அவனுக்கு விடுதலைக்கான வழி உண்டாகிறது. மாறாக என் வாழ்விலே எந்த ஒரு காரியமும் பாவம் இல்லை என்று நினைத்து அதில் உறுதியாய் அவன் நிற்கிற பொழுது அந்த பாவத்திற்கான மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்வதற்கான வழி தடைபட்டு போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. அந்த உடல்நல குறைவிற்காய் அவர் மருத்துவரிடம் சென்று ஒரு ஆலோசனை பெற்று ஒரு அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டார். அந்த சகோதரனுக்காக அவர்கள் வைத்தியத்திற்கு கடந்து போயிருக்கிறார்கள். அந்த சகோதரனுடைய மனைவியுடைய சரீரத்துல இருந்த பலகீனம் ஒருவேளை சாதாரண மனிதனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த டாக்டர் அவர் பார்த்த உடனே அந்த சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தை, அவர்கள் மிக பலவீனமாய் இருக்கிறதை அவருடைய கண்கள் உறுதியாய் கண்டு கொண்டது. அதை அவர்களுக்கு சொன்னார்கள். அது பரிசோதிக்கும் பொழுது அது உண்மை என்பதும் வெளிப்பட்டது. ஆக இந்த விதமான ஒரு பலகீனம் இருப்பதை சாதாரண கண்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது ஒருவேளை அந்த சகோதரியை அறிந்திருக்கவில்லை. அதற்கு உரிய அந்த மருத்துவர் அதை பார்த்த மாத்திரத்துல அவரால் அதை நிதானிக்க முடிந்தது. அவருடைய வார்த்தைகளை அவர்களும் ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த வைத்தியத்துக்கான காரியங்களை அவர்கள் செய்து ஒரு நன்மையை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இப்படி போல மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் அதற்கான தீர்வையும் காண முடியும். மாறாக இந்த வசனம் சொன்னது போல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். என்னிடத்தில் எந்த விதமான பாவத்தின் பாரமும் இல்லை, நான் எந்த விதமான பாவத்திலும் சிக்கி இருக்கவில்லை என்று சொல்லி ஒரு மனிதன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார். அதற்கு தீர்வு உண்டாக்கவே முடியாது. மாறாக அதை உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்தால் நிச்சயமாகவே விடுதலை உண்டாகும். ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் பாவத்திற்கு அநேக விளக்கங்கள் இருக்கலாம். குடிதான ஒரு கொலை பாவம், வேறு அதிகப்படியான மற்றவர்களை பாதிக்கிற காரியம்தான் பாவம் என்று மனிதன் ஒருவேளை நினைக்கலாம். அப்படி நினைக்கிற பொழுது நமக்குள் இருக்கிற அநேக காரியங்களை, பாவமான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம். ஆதி மனிதன் ஆதாமுடைய மகன் காயின் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டது: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை உனக்கு உண்டாகுமே. நீ நன்மை செய்யாது இருக்கும் போது பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும்படியான திராணி நமக்கு இருக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது, அந்த நன்மையை நாம் செய்யாமல் இருப்பதே பாவமாய் நமக்கு மாறி போகிறது. இப்படி இந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிற பொழுது பாவ மன்னிப்பு உண்டாகும். நான் உதாரணத்துக்கு இதை கூறுகிறேன். இதே போல அநேக காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவமாய் மாறி போகிறது. வேட்டிமையான சிந்தனை, பெருமையான காரியங்கள், பிறருக்கு விரோதமான காரியங்கள், இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருகின்றன. சில பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில சந்ததிக்கும் சாபங்களை கொண்டு வருகின்றன. அந்த பாவமும் சாபமும் அவருடைய சமாதானத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய வாழ்வில் அநேக காரியங்களிலே நெருக்கத்தினூடாய் அவர்கள் வாழும்படி சூழ்நிலைகள் உருவாகி போகிறது. ஆனால் பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கொடுக்க அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். இப்படி அந்த 38 வருடமாய் வியாதியின் மத்தியிலே படுத்த படுக்கையாய் என்னை கொண்டு போய் இந்த குளத்துல விடுவதற்கு ஒருவரும் இல்லை, ஐயோ என் நிலைமை ரொம்பவும் பரிதாபம் என்பதை அவன் தன் வாயினால் சொன்னான். அப்படி போல அவன் இருந்ததற்கு காரணம்
அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஏதோ ஒரு பாவமான காரியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதற்கு அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். முன்பு நான் சொன்னது போல ஒரு மனிதனுக்கு சில வியாதிகள் வெளிப்படையாய் தெரியலாம். ஒரு தோல் வியாதி இருக்கிறது என்று சொன்னால் பார்த்த மாத்திரத்திலே எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள், இவனுடைய இந்த தோல் வியாதி இவனுக்கு இருக்கிறது, இது இவனை பலவீனப்படுத்துகிறது என்பதை. ஆனால் சில வியாதிகள் அந்த மனிதனுடைய சரீரத்தில் இருப்பது வெளிப்படுத்தப்படுவதே இல்லை. அதே போலதான் சிலருடைய வாழ்க்கையிலே பாவத்தின் வடுக்கள் இருப்பதை அறிந்து கொள்ளாமல் பாரப்பட்டு கஷ்டப்பட்டு தங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டு வருகிறவர்களும் காணப்படுகிறார்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாரம் சுமந்து தவிக்கிறேன்? அதற்கான தீர்வை தேடி ஏராளமான இடத்திற்கு கடந்து போகிறவர்கள் உண்டு. யாராவது ஒரு மனிதன் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டானோ, யாராவது ஒரு மனிதன் எனக்கு ஆறுதல் தர மாட்டானோ, எந்த இடத்திற்கு போனால் என் மனதிற்கு ஒரு சமாதானம் உண்டாகும், எந்த இடத்திற்கு போனால் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும், எந்த இடத்திற்கு போனால் என் குடும்பத்தில் ஒரு நன்மை கடந்து வரும் என்று ஏராளமாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அப்படி குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரே காரியம், பாவம், அந்த பாவத்தினுடைய பாதிப்பு தான் என் வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த அறிவோடு கூட இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வருகிற பொழுது நிச்சயமாகவே பாவ மன்னிப்பும் உண்டாகும். மாத்திரமல்ல, அந்த பாவ மன்னிப்போடு கூட பரிதவித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, ஏதோ ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அல்லது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஏன் எனக்கு இந்த பாரம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நான் இழந்தவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி அதை பாதத்தில் கேட்கிற வேலையில் தான் அன்றைக்கு 38 வருடமாய் வியாதியாயிருந்த மனிதனை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்த இயேசு உங்கள் வாழ்விலும் நிச்சயமாய் ஒரு நன்மை செய்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தலைகளாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று அந்த வசனம் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3:17 இப்படியாய் சொல்லுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை அவன் கெடுக்கிற பொழுது, சரீரத்தின் மூலம் பாவம் செய்கிற பொழுது, அவன் அந்த சரீரமாகிய ஆலயத்தை அவன் கெடுக்கிறவனாய் இருக்கிறான். மனிதர்கள் உலக பிரகாரமாய் ஆலயங்களுக்கும் கோயில்களுக்கும் அதிகமான மதிப்பை கொடுப்பார்கள், அது பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் தேவன் வாழுகிற ஆலயமா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் அவர் குடியிருக்க விரும்புகிற ஆலயமா இருக்கிறது. ஒருவன் அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற சரீரத்தை கெடுத்து போட்டார், தேவன் அவனை கெடுப்பார். இப்படி போன்ற காரியங்கள் நிமித்தமாய் தான் அநேக நேரங்களிலே மனிதனுடைய வாழ்விலே அநேக சிறையிருப்புகள், அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள் கடந்து வருகிறது. அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது. ஏன்? கர்த்தராகிய தேவன் அந்த மனிதன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்தது நிமித்தம், அவருடைய ஆலயமா இருக்க வேண்டிய சரீரத்தை கெடுத்து போட்டது நிமித்தம் தேவன் அவனை கெடுப்பார் என்ற வேத வசனம். சரீரத்தை கெடுத்து 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 பாவத்திற்கு சரீரத்தை உட்படுத்துகிறது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் குறைய ஆரம்பிக்கிறது. சமாதானத்தை அவன் இழந்து போக ஆரம்பிக்கிறார், சந்தோஷத்தை இழந்து போக ஆரம்பிக்கிறார். இந்த சூழலில் அவருடைய வாழ்க்கை அந்த 38 வருட வியாதி உள்ளவன் எப்படி
சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தானோ அப்படி போல அவன் வாழ்க்கை மாறி போகிறான். முதலாவது பாவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற பொழுது நிச்சயமாகவே பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு நிச்சயமாக இயேசு தருவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனக்கு அன்பானவர்களே, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிற காரியம். முன்பு சொன்னது போல, ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கிற, பலகீனமா இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவன் உணராது இருக்கிற பொழுது ஒரு நாள் அவன் மருத்துவர் இடத்துக்கு போகவே மாட்டான். அவன் அந்த வியாதியினுடைய தன்மையும் அவனுக்கு தெரியாது. அது நிமித்தமாய் தான் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது என்பதையும் அவன் புரிந்து கொள்ளாத போது மருத்துவரிடம் செல்ல அவன் விரும்ப மாட்டான். அதற்கான முயற்சி அவன் எடுக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் என்றைக்கு அவன் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த கஷ்டத்திற்கு காரணம், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பலகீனத்திற்கு காரணம் ஒரு வியாதி, அந்த வியாதியினால் தான் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், அந்த வியாதியினால் தான் நான் இந்த விதமாய் சிரமத்தோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிற நாளில் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வரும். அவர் அதற்குரிய மருத்துவரிடத்தை கடந்து செல்லுவார். அவருடைய மருத்துவ ஆலோசனையின் பேரில் வாழ்க்கையில நன்மை கடந்துள்ளார். அதே போலதான் பாவத்தின் நிமித்தம் வந்த போராட்டம், சாபமான காரியம், நிம்மதியை இழக்க செய்கிற காரியம், இதை எல்லாவற்றையும் நீக்கி போட இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒரு மனிதன் தன் பாவத்தை என்றைக்கு அவன் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன் அந்த பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழியை தேட ஆரம்பிப்பான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நாம் சுத்திகரிக்கும். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் உலகத்தில் வந்தார். சொன்னார், பாவிகளை ரட்சிக்கும்படியாய் தான் நான் உலகத்தில் வந்தேன், நீதிமான்களை அல்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்ல, ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்கிறவனுக்கு வைத்தியம் வேண்டியதில்லையே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தீராத பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறதோ, தீராத கஷ்டம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, ஐயோ என் வாழ்க்கையிலே ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கம், என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இப்படி போராட்டம், இதிலிருந்து விடுதலை பெற வழியே இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு வழியை இயேசு உங்கள் வாழ்வில் உண்டாக்குகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்குகிறார். நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தது போதும். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு தருவார், இயேசு கிறிஸ்து தருவார், இயேசு நிச்சயமாய் தருவார். தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறமே தள்ளுகிறதில்லை என்று வேணும் சொல்கிறார். ஒருவனையும் அவர் புறமே தள்ளுகிறதில்லை, ஒருவனையும் அவர் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறதில்லை. பாவத்தை அறிக்கை செய்ய மனம் திரும்புகிறவனை பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறது. அன்பானவர்களே, பாவங்கள் எதுவா இருந்தாலும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள், அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவட்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். என்னுடைய பாவம் நீங்கும்படி என்னை கழுவோம், என்னுடைய பாவம் நீங்கும்படி இன்றைக்கு உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவோம். என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தாரும், என்னுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தாரும், என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், என் கண்ணீரின் பாதைக்கு ஒரு முடிவை உண்டாக்கும், என் கதறுதலை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது இயேசு நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் செய்வார். இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். குடும்பங்கள் எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாயிருக்கும். குடும்பத்தில் எல்லா பிரிவினைகளும் நீங்கி போகும். வரமான எல்லா காரியங்களும் தானே விலகி போகும். இயேசு அற்புதம் செய்வார். 38 வருடம் படுத்த படுக்கையா இருந்த மனிதன் இயேசு அவன் வாழ்வில் இடைப்பட்ட மாத்திரத்தில் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போனான். இனி அவனுக்கு அந்த வாழ்க்கை இல்லை. இனி போராட்டத்தோடு அவன் அந்த குளத்தண்டையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதவனாய் அந்த நாளிலே அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்ய அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றி போற மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். ஒரே காரியம், ஒரு இதயத்தின் ஆழத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் நீங்கள் அறிந்து உணர்ந்து அறிக்கை செய். அந்த
அதற்கான மன்னிப்பை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆசீர்வாதமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஒரு வாழ்வை ஆசீர்வாதமாய் செழிப்புள்ளதாய் மாற்றி போடும் என்பதை சந்தேகம் இல்லை. நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து மன்றாடுங்கள். இயேசு உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்தில் அவர் இறங்கி வருவார். ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதிப்பார். பாவம் நீங்கும்படி, பாரமான எல்லா காரியங்களும் மாறி போகும்படி இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். முழு மனதோடு கூட, முழு மனதோடு கூட, முழு உள்ளத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுங்க. இயேசு நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை தொழில் செய்யும், எத்தனை முயற்சி எடுத்த என் வாழ்க்கையில் நன்மை இல்லையே என்று இனி நீங்கள் கலங்க வேண்டாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் ஜெபிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு. பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற, அறிந்து அதை உணர்ந்து அறிக்கை செய்கிற ஒரு பாடல். பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே, பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நீ வா உன் பாவம் என்னா நீங்கும் என்று சொன்னீரே, தேவா உன் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான், பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படி தங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த பக்தருடைய இந்த பாடலை போல மனம் திரும்பி அதை உணர்ந்து, நான் பாவிதான், பாவியாகவே வந்திருக்கிறேன், என் பாவம் போகும்படி உதவி செய்யும், என் பாவம் போகும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் முழுமையாய் உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது, அவருடைய வல்லமை உங்களை தொடுகிற பொழுது, அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுகிற பொழுது பாவத்திற்கு மன்னிப்பு உண்டாகும். அந்த பாவத்தின் பாரத்தின் நிமித்தம் உன் வாழ்வில் இருந்த எல்லா சிறையிருப்புகளும் இன்றைக்கு மாறிப்போம். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். உன் வாழ்க்கை நன்மையின் பாதையில் மாறிப்போம். நம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஒருவேளை ஆண்டவரே இந்த நாளிலும் பாரமுள்ள இருதயத்தோடு, நொறுங்கி போன இருதயத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் நம்மிடத்துல மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் செய்த அதே அற்புதத்தை போல இவருடைய வாழ்விலும் கூட ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ராஜா. இவர் வாழ்விற்கு எல்லா குறைவுகளும் மாறட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் அற்புதம் செய்தது நிமித்தம் அவன் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டானே ஆண்டவரே. இப்பொழுது 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 ராஜா ஆண்டவரே, இந்த விதமான பாரத்தோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு மேலோட வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேலோட வல்லமை இறங்குவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குவதாக. வல்லமை அவர்களை தொடட்டு ராஜா. அவர்கள் விடுதலை இன்றைக்கு உணர்வார்களாக. யாரெல்லாம் தங்கள் பாவத்தை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, தங்கள் பாவங்களுக்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் நினைவுறும்படியா நான் மன்றாடுகிறேன் ராஜா. பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டாகட்டும். விலையேறப்பட்ட ரத்தத்தினால் ஒரு பாவம் வர கழுவும் ராஜா, ஒரு பாவம் வர கழுவும். அந்த பாவத்தை அவர்கள் இனி ஒரு நாளும் ஆண்டவரை தொடர்ந்து போகாதபடி அந்த பாவத்தை விட்டுவிடுவதற்கான பலனையை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும் ராஜா.
உடைய வல்லமை அவரை நிரப்பட்டும். இந்த பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கிற வியாதி எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால விடுதலை உண்டாவதாக. சகல பாவங்களுக்கும் மன்னிப்பை கேட்டு பெற்றுங்களை கர்த்தர் உதவி செய்யுங்க. அவளிடத்தில் நீங்க பேசுங்க அப்பா. அவளை உணர்த்தி போடுங்க. அவள் உள்ளங்களிலே நீங்க உணர்வை தாங்க. உணரட்டும் ஆண்டவரே. உணர்வு அடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பத்தின் பாரம் நீங்கி போகட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கடந்து வரட்டும். அவள் சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைந்து போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த வியாதியின் கட்டு மறையட்டும். வியாதியின் கட்டு மறையட்டும். பல வருடங்களை கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. இனியும் அவர்களுக்கு அந்த கண்ணீரின் பாதை வேண்டாம் ராஜா. மனமிறங்கும், மனமிறங்கும், மனமிறங்கும். இன்றைக்கு அவர் வாழ்வில் ஒரு அற்புதம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. தேவாதி தேவன் மனம் இறங்கி மன்றாடுகிற ஒவ்வொருவரையும் தொடுவீரா, ஒவ்வொருவரையும் தொடுவீரா. நாவினால் செய்த பாவம், கண்களினால் செய்த பாவம், தங்கள் சரீரத்தை கெடுத்த பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கும்படி நான் மன்றாடுகிறேன் ராஜா. மனம் திரும்பி உடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிற வேலையில கர்த்தருடைய வல்லமை அவர்களை பூரணமாய் தொடுவதாக. பூரண விடுதலையின் நன்மை உண்டாயிருக்கட்டும். சமாதானத்தை கண்டு கொள்ளட்டும். கர்த்தருடைய வாழ்க்கை செழிக்கப்படும். ஆசீர்வாதம். இது அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இது அப்படி செய்கிறதற்காக நன்றி. வாழ்க்கை இந்த நாளிலிருந்து ஒரு புதிய அத்தியாயத்துக்கு கடந்து செல்லட்டும். புதிய பாதையில் ஒரு பயணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து அவர் விடுதலையாக்க வாஞ்சி உள்ளவராய் இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். தொடர்ந்து நீங்க அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.